மாலை மாற்றம் முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பால் விடுறதுன்னு சொல்லுவா, ரொம்ப விசேஷமானது. அதெல்லாம் அது நடக்கிற சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் பலவத்னா மதுவாதார தாரே மதத்தா. சுவாமிக்கு அனாதி கோத்திரம் தான், அம்பாளுக்கு அனாதி கோத்திரம் அப்படின்னு ஆக மாட்டார். அவருக்கு வந்து அதுக்கு மேல உள்ளவர் அவரு. இந்த நட்டுரைக்கு ஆனா நம்ம பிரவரம்ங்கிறத சொல்லணும் இல்லையா, நம்ம சொல்றோம் கல்பம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனாதி கோத்ரோத்பவசியே அப்படின்னு சொல்லுவா. அந்த தேனுபுரீஸ்வரருக்கு விவாகம் செய்து வைக்கிறோம். யார்கள் சாட்சியாக நம்ம விவாகம் செய்து வைக்கிறோம் அப்படின்னா, இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் யாரு, குழந்தைகள். அப்பாவுக்கு கல்யாணம் நடக்கிறது, அந்த குழந்தைகள் வந்து பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் திருகமான வைபவம் திருக்கல்யாணம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவத்தில் திருக்கல்யாணம் உண்டு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதற்கு பூஜை அங்கமாக கன்னிகாதானம் பண்ண போகிறோம். கன்னிகாதானத்துக்கு சங்கல்பங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்னிகாதானம் சொல்ல போகிறோம். நம்ம சுக்லாம் பிரதரம் விட்டம் சிவர்ணம் ஜதுர்புஜம் சர்வ விக்ன உபசாந்தயே பிரேத்யர்த்தம் பூர்வோக்தே சங்கல்பித பிரகாரேண யஜமானஸ்ய சக குடும்பானாம் கேவாரோக்கியதா சித்யர்த்தம் ஸ்ரீ தேனுகாம்பிகாதமேத தேனுபுரீஸ்வர திருக்கல்யாண மகோத்சவ மகாசாந்திக மகா வைபவ விசேஷதாக கன்னியாதான பூஜாம் ஆகவதாயே ஹர ஹர மகாதேவா. இப்ப பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சொல்ல போறோம். அம்பாள் என்னென்னலாம் விசேஷமா இருக்காளோ அந்த பிரவரம் சொல்லக்கூடிய அம்பாளுக்கு என்னென்ன பிரீதியோ அந்த பிரவரெல்லாம் சொல்லி இப்ப அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரவரம் சொல்ல போறோம். சுவாமியோடைய பிரார்த்தனை நின்றுக்கும். அம்பாள், இந்த அம்பாளோட குழந்தைகளை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். பார்வதேவதையே ஹர ஹர மகாதேவா. அனாதி